ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைசூர் பாய் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கோங்க. அதை எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கேஸை ஆன் பண்ணி இப்போ அதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. மாவு சூடாகிற வரைக்கும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் கருக விட வேண்டாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ எந்த டம்ளரில் கடலை மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கோங்க. அதையும் இப்போ மாவு வறுத்த பேன்லேயே போட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. இப்போ சைடில் ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் கடலை எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இல்லைன்னா அடியில் கெட்டி பட்டுரும். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கும் போது இப்போ நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெயை இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் சேர்த்தி நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
மாவு நல்லா வெந்து நம்ம கிளறும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துடலாங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் கொட்ட போகிறோமோ அதில் நெய் தடவி இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. மாவு ஒரு 3/4 வாசி ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் நெய் தடவிக்கலாங்க. தடவி இந்த மாவை பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான மைசூர் பாகு ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.